ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் பார்க்கலாமாங்க. யமுனா பார்த்தீங்கன்னா அங்கே நிவினை ரொம்பவே பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இங்கே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ எதுக்கு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், அவளுக்கு தேவைன்னா விஜயை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு போனால் அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லியே ஆகணும். நான் இங்கே காவேரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ விலகி போயிடுற, அப்போனா உனக்கும் காவேரிக்கும் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்கவும் உடனே இங்கே நிவினுக்குமே பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்து அங்கே நீ அதை பற்றி பேசுறதுனா என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளவோ பார்த்தீங்கன்னா நிவினுமே சொல்லி பார்க்குறாங்க. அப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யமுனா பார்த்தீங்கன்னா குறுக்கு புத்தியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே காவேரியும் இங்கே நிவினையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அங்கே இமேஜின் பண்ணி ரொம்பவே கோவமாகவும் அங்கே நிவின்கிட்ட ரொம்பவே சந்தேக புத்தியாகவும் கேட்டுட்ருக்க. இங்கே நிவினுக்கு ரொம்பவே கோவம் வந்து அங்கே யமுனா கிட்ட இந்த வீட்டில் நீ நான் சொல்கிற பேச்சை கேட்டுன்னு இருந்தால் இல்லைனா வீட்டை விட்டு வெளியே போயிடு, உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. நிவின் சொன்னதும் அங்கே நிவின் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே ரொம்பவே கோவமாகவும் அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கங்காவோட கடைக்கான போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மட்டனை எடுத்துகிட்டு வர சொல்லியும் இங்கே குமரனை எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. எதுக்காகனா அங்கே கங்காவுமே விஜய் வந்ததுலேருந்தே அங்கே அம்மா ரொம்பவே பார்த்தீங்கன்னா விஜய் மேல் தான் பாசம் பொழியிறாங்க. இது வரைக்கும் இங்கே குமரனுக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை, இது மாதிரி பார்த்து கவனிச்சதே இல்லை. விஜய் வந்ததும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமாகவும் என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சதெல்லாம் செஞ்சு போட்டுட்ருக்காங்க. என்னைக்குன்னா ஒரு நாளனா குமரனுக்கு இது மாதிரி செஞ்சு போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனை நிறைய டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே கால் பண்ணி இங்கே நீங்கள் மதியம் வரும்போது ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே இங்கே குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இதை கேட்குறாங்க. கங்காவுமே கேட்டுட்டு நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறதுனால தான் உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா அங்கே காவேரி இருக்கிறா, விஜய் இருக்கிறாரு, அவரை கூட சொல்லலாம்ல, இங்கே கடையில் இருக்கிறவர்கிட்ட சொல்லி ஒரு மனசாட்சி வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி இப்போ தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே வந்து என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய டெலிவரி கொடுக்கணும், அதனால தான் நாங்கள் ட்ரெஸ்ஸு தைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே யமுனாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே விஜய் வந்ததுலேருந்தே இங்கே அம்மாவுமே அங்கே விஜய்க்கு தான் நிறைய பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாகவும் மட்டனு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொடுக்குறாங்க. இதுவரையுமே எனக்கும் சரி இங்கே குமரனுக்கும் சரி நிவினுக்குமே சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்து பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவை பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஆமாடி இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன்கிட்ட தான் சொல்கிறாங்க. எதனா ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு வரணுன்னா கூட இங்கே குமரன்கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்காரு. நான் எவ்வளோ சொன்னாலையும் அவருக்கு புரியறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே சொல்கிறாங்க. கங்கா சொன்னதுமே இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாக்கா இங்கே காவேரி எவ்வளோ தப்பு பண்ணாலையும் அவங்க அம்மா மன்னிச்சு ஏற்றுக்குது, நம்ம எதனா பண்ணால் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டேது. அதே மாதிரி தான் அப்பாவுமே நம்மளுக்குன்னு ஒரு தனி பாசம், இங்கே காவேரினா அதுக்கு தனி பாசம், அது மாதிரி பிரித்து வளர்த்துட்டாங்க. நம்மளை எங்கேருந்து தூக்கிட்டு வரட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாக்கா எனக்கு இங்கே காவேரியை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுறான், எனக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. ஒரு சைடு அக்கான்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அது மாதிரி பண்ண மாட்டான்னு யோசிச்சிருந்தாலுமே ஆனால் இங்கே நிவின் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா கிட்ட சொன்னதும் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா இது பற்றி எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லை, ஏன்னா எனக்கு அது மாதிரி யோசிக்கிறதுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா காவேரியும் இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் பழகலை. ஏன்னா அங்கே காவேரியும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா விஜயை தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ வீட்டில் கூட வந்து பாரு, காவேரியும் அவங்களும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான்க்கா நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு பார்த்து
பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ குமரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கூட அது மாதிரி பண்ணியிருக்காது. அது மாதிரி விஜயை தாங்குன்னு தாங்குது. அது மாதிரி என்னைக்குன்னா ஒரு நாளானா எங்கள் குமரன் மாமாவுக்கு எதனா ஒரு நாள் கூட அது மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காங்க ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம்மா அம்மா அப்போலேருந்தே அதே மாதிரி தான். காவேரி எதனா ஒரு தப்பு பண்ணனா மன்னிச்சு ஏற்றுக்கும். அதே நாம் எதனா பண்ணோன்னா குத்தி காமிச்சிட்ருக்கோம். இப்போ அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொன்னதும் அங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அம்மா மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு அங்கே டேபிள் போடுறதும் அங்கே நீங்கள் இது மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனை இன்சல்ட் பண்ணுறதும் அது மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லுவோம். யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாக்கா அவங்க நம்ம எவ்வளோ சொன்னாலே புரியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இங்கே நிவின் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இங்கே காவிரியை பற்றி இங்கே நிவின் கிட்ட பேசினாவே நிவின் என் மேலே ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து என்னை திட்டிட்டு நீ இங்கே காவிரியை பற்றி பேசுறதுனா இந்த வீட்லேயே இருக்காதுன்னு சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லுவோம். கங்கா பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்கிட்ட என்னென்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே நீங்கள் அந்த கம்பெனிக்கெல்லாம் வேணாம், நம்ம இது மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இது மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சு அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்க வேணாம், நீங்கள் வேலைக்கு எந்த கம்பெனிக்குமே போகாதீங்க, நீங்கள் வீட்டிலே இருங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவோம். காவேரி சொன்னதும் விஜயுமே பார்த்தீங்கன்னா நான் இப்படியே இருந்தேன்னா அது செட் ஆகாது, நான் எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் வேலைக்கு போடுற ஐடியாவே விட்டுருங்க, நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸாக பார்க்குறதுனா பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸே பார்க்காதீங்க, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிதான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்பளோ பிஸ்னஸ் என் கையில் இருக்குது, நான் அதை வச்சு பார்த்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் இது மாதிரியெல்லாம் கஷ்டப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நானாக செய்ய போகிறேன், நான் அதுக்கு தான் ஸ்டாஃப் வச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஸ்டாஃபே இங்கே தான் இருக்குது, இங்கே வந்து செஞ்சு நம்ம அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே சரி அது இருந்தாலுமே நம்ம இப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு ஜாப் வேணும் நம்மளுக்கு, அதனால் இந்த ஒரு ஜாப் கிடச்சிச்சின்னா எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே காவேரியுமே வந்து நான் சொன்னாலுமே நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே சாரதாவுமே வந்து என்ன தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே சாரதா கேட்டதுமே அங்கே விஜய் என்ன சொல்கிறாருன்னா இல்லை சும்மா தான் அத்தை, அங்கே நானும் காவேரியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிப்பா நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நான் கீழே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே விஜய் என்ன சொல்கிறாருன்னா அத்தை இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே சமையலா, என்ன டயட் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன், நீங்கள் அதை பண்ணவே விட மாட்டீங்க போல், என்ன சாப்பாடு போட்டு என்ன குண்டாக்கிடுவீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தம்பி சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலாவது இன்னும் சாப்பிடாம வெறும் வயிற்றோடு இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே எங்கள் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைத்த நீங்கள் போங்க நாங்கள் பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவையும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவை கூப்பிட்டு இங்கே விஜயுமே என்ன சொல்கிறாங்கன்னா அத்தை நான் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ எங்கள் அம்மாவே உங்கள் மூலிமா நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் என்ன பார்த்துட்ருப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க, இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் திடீர்னு சப்போஸ் மனசு இது மாறிட்டிங்கன்னா என் கூட பேசாமல் காவிரி எது வெறுத்துட்டிங்கன்னா நான் மனசு உடஞ்சி போயிடுவேன். நீங்கள் எங்கள் அம்மா இல்லாத ஒரு ஃபீலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எங்கள் அம்மா எப்படியெல்லாம் எனக்கு பண்ணணும்னு யோசிச்சாங்களோ நான் அதை இந்த 2 நாளில் பார்த்துட்ருக்கத்த எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் உடனே இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா தம்பி நான் உன்னை என்றைக்கும் வெறுக்கவும் மாட்டேன், இந்த வீட்டு விட்டு போன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்படி வேணாலும் இந்த வீட்டில் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கலாம், நீ என்னோட புள்ள மாதிரி தான் நான் பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. சாரதா சொன்னதுமே இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே காவேரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அம்மாவும் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மனசில் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாமும் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சரிங்க தம்பி நீங்கள் பேசிட்டு கீழே வாங்க நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே என்ன விஜய் அம்மா கிட்ட நீங்கள் அம்மா இதுவரையும்
மனசு மாறலன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சைடு சந்தேகம் இருக்கா? அதனால தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே காவேரி கேட்டுட்டு இருக்காங்க விஜயை கேட்டதுமே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே சும்மாலாம் நடிக்கலை, நான் மனசில் இருக்கிறத அத்தைக்கிட்ட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அத்தை என்ன அத்தை சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஆமாப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதை கேட்குறாங்க. கேட்டதுமே அத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே சரி காவிரி நீ என்ன பண்ணலான்னு இருக்க? ஏதோ என்னையும் ஜாப்புக்கு போக வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ அடுத்தது நீ என்ன பண்ணலான்னு இருக்க? அப்பளோ பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலான்னு இருக்கேன், ஏன்னா அதுக்கு தான் ஆள் தேடிட்டு இருக்கேன், எங்கேயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல, 2 பேர் தான் வந்துட்டுருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஆள் வேணும், ஏன்னா நிறைய டெண்டர் வந்திருக்கு, அதை நம்ம டைமிங்குள்ளே முடிச்சு கொடுக்குறோன்னா இன்னும் நிறைய ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீ ஆளை பற்றிலாம் கவலையே படாத காவேரி, நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவிரியுமே பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் சொன்னேன் ஓன் பிஸ்னஸ்ன்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, என் கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். இதே நீங்கள் இப்போ பாட்டி வீட்டுக்கு போகிற வரையும் நம்ம இந்த பிஸ்னஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணலாம், ஏன்னா இதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டெண்டர் இப்போல்லாம் வந்துட்டுருக்கு, முன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முன்னையோட இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. இன்னும் இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டோன்னா இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும், இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி சொன்னதுமே சரிதான் காவேரி, நம்ம இதுவே பண்ணலாம், ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பண்ணால் நிறைய ஆர்டரும் கிடைக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் இதிலே பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்திங்கன்னா அங்கே காவிரி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவிரி கிட்டே சொன்னதும் சரிதாங்க இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கங்காவுமே பார்த்திங்கன்னா அவனை நிவினையும் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு அங்கே வீட்டுக்குமே வராங்க. நிவின் வந்ததுமே அங்கே என்ன நிவின் காத்தாலே வந்துட்டுருக்கீங்க, என்ன எதனா ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்டதும் இல்லை சும்மா தான் வந்துட்டு போகலான்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காவிரியை கூட்டு இங்கே கங்காவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க காவிரிக்கிட்ட. காவிரி இங்கே விஜய் வந்ததுலேருந்து எவ்வளோ பார்த்து அம்மா எவ்வளோ அவங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சாங்க. அது மாதிரி குமரனுக்கு ஒரே நாள் கூட அது மாதிரி பண்ணதில்லை, உனக்கு தான் தனி பாசம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லவும், அக்கா அது மாதிரியெல்லாம் இல்லைக்கா, அம்மா குமரன் மாமாவை ஒரு பையன் மாதிரி பார்க்குதுக்கா, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா ரொம்பவே கோவமாகவும் நிவின் மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே அங்கே கங்கா கிட்ட சும்மாவே பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே கங்காவுக்கு ரொம்பவே கோவமாகவும் அங்கே காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.